அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரமல் பிரெட் புட்டிங் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பை ஹைலேயே வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண ஈஸியான கேரமல் வந்துடும். நீங்கள் எந்த பவுலில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதே பவுலில் இந்த கேரமலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். இது சேர்க்குறனால எக்குடைய ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ ஒரு விஸ்கை வச்சு அந்த சுகர் கரையிற வரை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன். 3/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்கும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிரெட் க்ரம்ஸையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு புட்டிங்க்கு எல்லாம் தயாராகிடுச்சு. நம்ம கேரமல் சேர்த்த அதே பவுலில் இந்த எக்கையும் சேர்த்துடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். ஒரு கடாயில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஸ்டாண்ட் வச்சு நம்ம செஞ்சு வச்ச புட்டிங்க உள்ளே வச்சிடலாம். வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆற விட்டு பண்ணாதாங்க நமக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுருங்க. ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலுமே ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பிரெட் புட்டிங் தயாராகிடுச்சு. குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.